ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த ஜூலை மாதம் நான் மதுரைக்கு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்படி இந்த திருமலை நாயக்கர் மகாலையும் ஒரு விசிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பையனை கூட்டிகிட்டு போயிருந்தேன். நான் இந்த திருமலை நாயக்கர் மகால் சின்ன வயசில் ஒரு 3 தடவை பார்த்துருக்கேன். ஸ்கூல் டூரில் ஒரு தடவை போயிருக்கேன். அப்புறம் ஃபேமிலி ட்ரிப்பு ஒரு 2-3 தடவை போய் பார்த்துருக்குறேன். அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் இந்த மகாலுக்கு போனதே கிடையாது. அதனால் என் பையனும் இந்த திருமலை நாயக்கர் மகால் பார்த்ததே கிடையாது. அதனால் அவனையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். இந்த மகளோட வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். இந்த மகள் பார்த்திங்கன்னா திருமலை நாயக்கர் அப்படிங்கிற ஒரு நாயக்கர் வம்சத்தை சேர்ந்த மதுரையை ஆண்ட மன்னரால் கட்டப்பட்ட மகால் தான் இது. திருமலை நாயக்கர் 1623 1659 வரையிலான 36 வருடங்கள் மதுரையை சிறப்பாக ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. ஸோ அவர் ஆட்சி செஞ்ச அந்த காலத்தில், அதாவது 17ஆம் நூற்றாண்டில் இந்த பேலஸை அவர் கட்டியிருக்கிறாரு. இந்த பேலஸில் இருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த பேலஸோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேலஸில் இருக்கிற தூண்கள் தான். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு தூண்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக பெரிய பெரிய தூண்களாக இருக்கும். அதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். மொத்தம் இந்த பேலஸில் 248 தூண்கள் இருக்குது. ஸோ இந்த பேலஸ்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு நம்மளுக்கு என்ட்ரி ஃபீஸ் அடல்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபாரினர்ஸ்க்கு என்ட்ரி ஃபீஸாக 15 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. மொபைல் ஃபோன்ஸ்க்கு எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல. பட் டிஜிட்டல் கேமராஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அதுக்கு டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. வீடியோ கேமராஸ்க்கு 100 rupeesம், ஸ்டில் கேமராஸ்க்கு சின்ன கேமராஸ்க்கு 60 rupeesம் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பனிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 AM டு ஈவினிங் 5 PM. பேலஸ்குள்ளே நுழைஞ்சதுமே அதை பார்த்து ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா இது 17ஆம் நூற்றாண்டுலேயே எவ்வளோ பிரம்மாண்டமாக நேர்த்தியாக கட்டியிருக்காங்க பாருங்கள். ஆனால் இந்த பேலஸோட 4ல் 1 பங்கு தான் இப்போ எஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பேலஸ் இதை விட 4 மடங்கு பெருசாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்த பகுதி மட்டும்தான் இப்போ எஞ்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்ற 3 பங்கு பார்த்திங்கன்னா சரியாக பராமரிக்கப்படாமல் சிதைஞ்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேலஸில் உள்ள தூண்கள் எல்லாமே செங்கலாலும் சுண்ணாம்பாலும் மட்டும்தான் கட்டப்பட்டிருக்குது. இந்த பேலஸை இப்போது தமிழக அரசின் தொல்லியல் துறை தான் பராமரிச்சுட்டு வராங்க. நாங்கள் போயிருந்தப்போ கூட மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இந்த பேலஸில் பார்த்திங்கன்னா நிறைய சினிமா ஷூட்டிங்லாம் நடந்திருக்கு. சினிமா படங்களோட ஷூட்டிங்லாம் இந்த பேலஸில் நடந்திருக்குது. ஸோ இங்கே வந்ததுமே நம்ம மைண்டில் சட்டுன்னு வர ஒரு தமிழ் சாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பம்பாய் படத்துலேருந்து அரவிந்த் சாமி, மனிஷா கோயரால் நடித்த கண்ணாலனே சாங். அது இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் சிம்ரன் அண்ட் சூர்யா நடிச்சிருந்த நேருக்கு நேர் படத்தில் மனம் விரும்புதே சாங் என்னோடய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் தமிழ் சாங்ஸ். அந்த சாங்கும் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ணெதிரே தோன்றினால்னு ஒரு தமிழ் படம், அதில் சிம்ரன் அதுக்கப்புறம் பிரசாந்த் நடிச்சிருப்பாங்க. அதில் ஒரு சாங் வெள்ளி மலை அப்படின்னு ஒரு சாங் வரும். அதுக்கப்புறம் பீமா படத்தில் விக்ரம் அண்ட் த்ரிஷா ஆடுவாங்க இல்லையா, ஒரு சாங். அது என்னது, ரகசிய கனவுகள்னு ஒரு சாங் வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த சாங்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. இந்த மஹலில் ஈவினிங் 6 PM மேலே லைட் அண்ட் சவுண்ட் ஷோ நடக்குமா. இது வரைக்கும் நான் இந்த மஹல் ஒரு 3-4 டைம்ஸ் விசிட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த லைட் ஷோ பார்த்தது கிடையாது. ஏன்னா நாங்கள் டே டைமில் தான் விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணி ஈவினிங் டைம் இந்த ஷோ பார்க்குற மாதிரி போகணும்னு வச்சுருக்கிறேன். நீங்களும் போகிறதா இருந்தால் ஈவினிங் டைம் விசிட் பண்ணுங்கள். ஈவினிங் ஒரு 4 PM நீங்கள் இந்த மஹலுக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே லைட் ஷோ எல்லாம் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு கேங்காக போனோன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். அன்றைக்கி நானும் என் பையனும் மட்டும்தான் இந்த மஹாலுக்கு விசிட் பண்ண போயிருந்தோம். என்னோடய கசின் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக போயிட்டாரு. ஸோ நான் கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணேன். பட் அந்த குறையை இந்த பொண்ணுங்க எனக்கு தீர்த்து வச்சுட்டாங்க. இவங்க இங்கே உள்ள லோக்கல் ரெசிடென்ட்ஸ். இவங்களோட வீடு பார்த்திங்கன்னா இந்த மஹால் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க. நான் ரெக்வஸ்ட் பண்ணனால எனக்காக இவங்க தூணை பிடிச்சு காமிச்சாங்க. ஸோ இங்கே உள்ள சில தூண்கள் 4 பேர் சேர்ந்து பிடிக்கிற மாதிரி இருக்குமா, சில தூண்கள் 3 பேர் சேர்ந்து பிடிக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ அவங்க எனக்காக அந்த தூணை சுற்றி பிடிச்சு காமிச்சாங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. நல்ல பிள்ளைங்க, ரொம்ப நல்ல பிள்ளைங்க.
கொஞ்சம் கூட பந்தா இல்லாமல் ஆட்டிடியூட் காட்டாமல் ரொம்ப அழகாக கம்பெனி கொடுத்தாங்க. எனக்கு நல்லா பேசினாங்க எல்லாருமே. மதுரை பொண்ணுங்க தான். எனக்கு இவங்க எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்றைக்கி சாட்டர்டேங்கிறனால இவங்களுக்கு காலேஜ் லீவ். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட வீக்கெண்ட் ஆனால் இந்த மாதிரி எங்கேயாவது சுற்றி பார்க்கறதுக்கு கிளம்பிடுவாங்களாம். ஸோ இவங்களோட வீடு எல்லாம் பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ செம என்த்யூவாக அவங்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் நாங்கள் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம். ஃப்ளோரினா, ஓகே. ஸ்வேதா, காவ்யா, பிரீத்தி, ரேணி. தேங்க்யூ. அப்புறம் எங்களோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அவங்களோட சேர்ந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா மதுரையில் எனக்கு புதுசாக ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. அதுவும் யூத் ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சிருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மதுரைக்கு போகும்போது இவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஒரு வீக்கெண்டாக பார்த்து மதுரைக்கு ட்ரிப் பிளான் பண்ணி இவங்களெல்லாம் மீட் பண்ணணும். நாங்கள் அன்றைக்கி அப்படி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போகணுன்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இங்கேயே பார்த்திங்கன்னா 1 மணி ஆகிடுச்சு. அண்ட் என்னோடய கசினுக்கும் பிஸ்னஸ் மீட்டிங் முடிகிறதுக்கு 1:30க்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் எங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பித்ததுனால ஸோ நாங்கள் சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம். நாங்கள் மதுரை சிட்டிக்கு அவுட்டரில் தான் ஒரு ஹோட்டலில் வந்து லன்ச் வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ளே வர முடியல, ஏன்னா பயங்கர டிராஃபிக்கு. நாங்கள் வந்து 5 மணிக்கு ஊரில் வேறு திருநெல்வேலிக்கு ரிட்டன் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மறுபடியும் வந்து சிட்டிக்குள்ளே வர முடியல. ஸோ கோயிலுக்கு அன்றைக்கி போக முடியல. இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணுன்னு இருக்கேன். அப்போ கண்டிப்பாக இந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு மீட் பண்ணணுன்னு இருக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த திருமலை நாயக்கர் மகளோட அரியணையை தான் பார்க்க போகிறோம். ஸோ அவரோட அரியணையை வந்து இன்னும் பாதுகாத்து வச்சுருக்குறாங்க. அவரோட அரியணை கிட்ட நின்று எல்லா மக்களும் செல்ஃபீஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த இடம் தான் இந்த பேலஸோட மையப்பகுதி. ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். இங்கே தான் நிறைய சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே வர விசிட்டர்ஸ்லாம் இதில் உட்காந்து ஈவினிங் இங்கே நடக்கிற லைட் அண்ட் சவுண்ட் ஷோ வந்து இங்கே உட்காந்து தான் பார்ப்பாங்க. பட் இப்போது மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துட்டுருக்கிறதுனால இந்த சேர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த நாளும் என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நைஸ் மெமரபிள் டே அப்படிங்கிறனால இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்த வீடியோவில் நான் வந்து மதுரையிலேருந்து வரும்போது என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பர்.